தாத்தா நீ யாரையும் தூங்க விட மாட்டேன்னாரு. உடனே பையன் சொன்னா, என்னை அப்படிலாம் தப்பா நினைக்காத தாத்தா, நான் எல்லாரும் தூங்கின உடனேதான் ஊது வேண்டாம். அந்த பையனுக்கு அவன் செய்கிற தப்பு எப்படி தெரியலையோ, என் அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற பல தவறுகள் நமக்கு தெரிவதில்லை. அதனாலதான் யாருமே தெரிந்து தவறு செய்வதில்லை. சொன்னான்ல ஒரு பாட்டுல, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இந்த திரைப்படத்துறையில யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவங்க திருந்தட்டும், தப்பு செய்யறவங்க செஞ்ச தவறுக்கு வருந்தட்டும். ஆனா நான் நன்றி உணர்ச்சியோட தீர்ப்பாக இல்லை, என்னுடைய கருத்தாக சொல்லுகிறேன். இன்றைய திரைப்படங்கள் ஒரே ஒரு படம், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த படம் நீங்க பாருங்க. ஒரு சின்ன காட்சி, ஒரு டிரைவர் வேலைக்கு ஒரு ஆள் வேலை. நான் நிறைய அதை பத்தி சொல்லணும், நிறைய படங்கள். அமரன் எப்படிப்பட்ட படம், மாமன்னன் எப்படிப்பட்ட படம், மாமன் இப்ப வந்திருக்கிற மாமன், தாய்மாமன் எப்படிப்பட்ட, நான் அதை விளக்கம் சொல்ல எனக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய குறிப்பெடுத்துட்டு வந்தேன். 4 படத்தை பர்பஸா பார்த்துட்டு வந்தேன். ராஜா நான் புது படம்லாம் பார்க்கறது, அங்க போனா தகுதியோட போகணுமேனு நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு சின்ன காட்சி, ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு இன்டர்வியூக்கு வர்றது மாதிரி வர்றாரு. அப்ப அங்க ஏற்கனவே டிரைவரா இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த முதலாளி டீ குடு அப்படின்னு சொல்றாரு. அவரு ஒரு பிளாஸ்டிக் கப்புல டீ கொண்டு வந்து கொடுக்கிறார். இவர் வாங்கி குடிக்கிறாரு. அப்ப அந்த முதலாளி டிரைவர்கிட்ட சொல்றாரு, ஏய் நீ டிரைவர் வேலைக்கு வேலை கேட்டு வந்திய, அப்ப நான் இந்த கப்புலையா உனக்கு டீ கொடுத்தேன்? இல்ல, இந்த சாசர் கப்பன் சாசர்ல டீ கொடுத்தீங்க. ஏண்டா உனக்கு கொடுத்ததுல தானே நீ அவனுக்கு கொடுக்கணும், அவன் வேலை கேட்டு வந்ததுக்காக அவனுக்கு நீ பிளாஸ்டிக் கப்புல கொடுப்பியான்னு ஒரு சாமானியனை கூட மதிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான செய்தியை அந்த படத்துல வச்சான். வம்சம்னு ஒரு படம், இந்த இளைஞர்களுக்கான ஒரு செய்தி. அந்த அருள்நிதி பைக்ல வருவார், சிக்னல் போட்டுருவாங்க, பைக்கை எல்லாரும் அப்படி ஓட்டிட்டே இருக்கும்போது சிக்னல் விழுந்த உடனே அவர் அப்படியே அந்த கீ அப்படியே ஆஃப் பண்ணுவார். ஆஃப் பண்ணா என்ன அர்த்தம், எரிபொருளை மிச்சம் பண்ணுங்க, சிக்னல் எவ்வளவு நேரம் விழுகுது, நாங்க டைம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு லைட் வரும்போது ஆன் பண்ணிக்கிறோம்னு ஆஃப் பண்ண உடனே பக்கத்தில் இருந்த இளைஞர்கள் பூரா ஆஃப் பண்ண. இப்படி திரைப்படங்களுக்கு உள்ள நிறைய செய்திகள் இருக்கு. சிக்கல் என்னன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, பத்தி குச்சி பத்திக்காதரா பாட்டுல நக்மாவை கூட ஆட விட்டு கெடுக்கிறது மாதிரி நம்ம திரைப்பட கதாசிரியர்கள், இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள் நல்ல செய்திகள் நம்மிடம் வந்து சேரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த திரைப்படத்துக்கு உள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பதால் அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, என்றும் என திரைப்படத்தை குறை சொன்னா பல கோடி வீட்டை வாழ வைக்கின்ற தொழில் அந்த திரைப்பட தொழில். எத்தனை பணியாளர்கள், எவ்வளவு பேரு நம்ம ஊர்ல வந்து ஷூட்டிங் நடந்தா தினம் 500 ரூபாய் கொடுக்கறாங்க, போய் கூட்டத்தில் நின்னா போதும். அப்படி ஏழை எளியவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்படத்தை குறை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை என்பதால் திரைப்பட பாடல்கள், திரைப்படங்கள் நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை தலைத்தோங்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றன என்கின்ற கருத்தை சொல்லி தீர்ப்பாக இல்லை. ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்க, ஏற்றுக்கொள்ளாதவர் அதை பொருட்படுத்தாமல் செல்க என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த இந்த மக்கள் நூலகத்திற்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கும் என் மேல் அளவற்ற அன்பு கொண்டு இங்கு வந்து அமர்ந்திருந்த என் நெஞ்சுக்கு இனிய அன்பு நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கத்திற்குரிய பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறி வாழ்க வாழ்க வளமோடு வாழ்க என்று சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.